ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த வாரமானது 23ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து மார்ச் 1ஆம் தேதி வரை இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே சந்திரன் மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரை பயணம் செய்ய இருக்கிறார். இப்படி இவர் செய்யக்கூடிய பயணமானது உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னா, ஒரு சில நாட்களிலே அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபெக்ட்டு பார்த்து க்ளீனாக அமைதியாக புதிய முயற்சிகளிலே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்யக்கூடியது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். இந்த சுகஸ்தானம் என்கிற மண்மனை வாகன யோகம் கொண்ட ஸ்தானத்தையும் குருவின் பார்வை இருக்கிறது. இந்த சுகஸ்தானத்துக்குரிய அந்த பார்வையை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லாமல், அதாவது டீவியேஷன் இன்னொரு தாட் ப்ராசஸ் அதை வைத்து கொள்ளாமல் பண்ணினீங்கன்னா லாபம் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரன் உங்களுக்கு பயணத்தின் மூலியமாக லாபத்தை பெற்று தருவார். சில அனுபவங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். கல்வியிலே அடுத்து என்ன படிக்க வைக்கலாம் தெரியல சார், குழந்தைகளுடைய எதிர்காலம், முதலீடுகள், நிலங்கள் வாங்குவது, விவசாய நிலங்களாக வாங்குவதா, இல்லை சார் நான் லேண்டாக வாங்க வேண்டாம் பிளாட்டாக வாங்குகிறேன் அப்படிங்கிறதா, இல்லை ஃப்ளாட்டாக வாங்குகிறேன்ற கட்டிடங்களாக வாங்குவதா, இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக அமையும். 26ஆம் தேதி புத பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்குரியவர் வக்கரகதியிலே போகிறார். அப்போ லாபம் ரிலேட்டடான விஷயங்களிலே பயணங்கள் நிறையா இருக்கும். வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகளுக்கும் வாய்ப்பு உண்டு. அது விஷயமாக சொல்லிட்டு வருது அப்படிங்கிற விஷயமாக இங்கேயும் அங்கேயும் அலையிறது. புதிய விரிவாக்கங்களை கொடுக்கக்கூடிய அலுவலகத்திலே விரிவாக்கங்களை ப்ரோபகேட் பண்ணுற மாதிரி சில செமினார்ஸு, சில கலந்துரையாடல்கள் இதிலெல்லாம் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை. ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்புகள், புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கிறது, நல்ல இடத்துல போய் சாப்பாடுகள் இதெல்லாம் கொண்டு வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழகும்போது உறவுக்காரர்களையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும், அவர்களிடம் வம்பு வழக்கு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. 6ஆம் இடத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போகக்கூடிய இந்த சந்திரனோட எஃபெக்ட் ஆனது உங்களுடைய வாழ்க்கையிலே குரு சந்திர யோகமான அந்த யோகத்தையும் கொடுப்பார். ஆனால் அஷ்டமத்திலிருந்து கொடுப்பதனாலே சில சிக்கல்களையும் கொடுப்பார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக என்னென்ன இடத்துல என்னென்ன பேசணும்னு பார்த்து பேசணும். அவசரப்பட்டு பேசுவதனால் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கமிட்மெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதையுமே தீர்மானமாக கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து செய்யுங்க. அனுபவசாலிகிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. நீங்களாக எடுத்தவங்க ஒருத்தன் முடிவு பண்ணாதீங்க. முடிந்தவரை கலத்தரத்துடன் தொடர்பு கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒருங்கே பரிமாற்றங்களை, கருத்து பரிமாற்றங்களை பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த கருத்து பரிமாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும். அப்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். 23ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு உகந்த முருகப்பெருமான் சஷ்டியும் கார்த்திகையும் ஒன்றா சேர்ந்து மாசி மாதத்தில் வச்சுக்கிறார். அந்த நாளிலே முருகனின் பாதத்தை மனதால் நினைத்து கொண்டு நீங்கள் மனமுருக சஷ்டியின் கவசத்தையும் கந்தகுரு கவசத்தையும் அதுபோல நல்ல பாடல்களான வேல்மாறலையும் முருகாற்றுப்படைகளையும் பாடும்போது மனதிலும் தெளிவு வரும், வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும் என்ற நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.